திருவாய்மொழியின் பெருமை முதலில் தமிழ்நாட்டு முழுக்க கோவில்கள்லாம் வருவதற்காக ஸ்ரீரங்கம் கோயிலில் முயற்சி செய்து ஆரம்பித்தவர் திருமங்கை ஆழ்வார். பெருமாள் தான் முதல் அந்த காலட்சேபத்தை கேட்டவர். கோவில் திருவாய்மொழி சேவிப்பது என்பது அப்போது ஆரம்பிக்கப்பட்டது. பெர்ஹாப்ஸ் 9th century இருக்கலாம், 8th century இருக்கலாம், தெரியாது. அந்த சமயத்தில் 10th century சரித்திரபூர்வமான ஆதாரங்களோட இந்த பாயிண்ட் உறுதியாக்கப்பட்டது. திருமங்கையாழ்வா காலத்தில் தான் ஸ்ரீரங்கத்தில் முதல் கோவிலுக்குள்ளே திருவாய்மொழி சேவித்து பெருமாள் கனவுல வந்து இவர் திருமங்கை ஆழ்வாருடைய பாசனங்களை அரங்கேற்றம் பண்ணதுக்காக திருமங்கை ஆழ்வார் சொல்லிட்டால் நம்மாழ்வார் பாசனங்களே இருக்குச்சு, அதுதான் முதல்ல இதில் வரணும் கோவிலில் ஆரம்பித்து அவர் முனைப்பில் நம்மாழ்வாரை ஆழ்வார் திருநிலே நீங்கள் ஏழை பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு அங்கே ராப்பத்துக்கு, அதான் ராப்பத்து சொல்ல ஆரம்பிச்சு தான் ராப்பத்துடைய சரித்திரம் தான் அகல்பத்து ராப்பத்து. ஆகவே அப்போதிலிருந்து இன்றைய வரையில் படிப்படியாக பல கோயில்களிலும் திருவாய்மொழி சேவிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் வீதியில் திருவாய்மொழி சேவிப்பதில்லை, மற்ற பாசனங்கள்லாம் வீதி இருக்கும். திருவாய்மொழி பகவத் விஷயம் மாத்திரம் கோவிலுக்குள்ள தான் சேவிப்போம். ஏன்னா பெருமாள் கேட்கணும், உள்ள மூலவரம் கேட்கணும். அது ஒரு முறையாக வச்சுருக்கான். ஒரு வருஷத்தில் 2 வருஷம் அல்லது 3 வருஷத்தில் 10 நாள் திருவாய்மொழி தினம் 100 பாசனம்னு கோஷியில் சேவித்து ரொம்ப அருமையாக எல்லாம் சேவிக்கிற வழக்கம். முக்கியமான கோயிலும் சேவிக்கிறார், சின்ன கோயில்கள்லேயும் புக்கை வச்சுருந்தா சொல்கிறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வருஷத்தில் இருக்கிற 15-20 உற்சவத்துக்கும் 1000 பாசனம் சேர்க்க முடியறதில்லை. எல்லாம் என்ன செய்வார்னா, பெரியவா அந்த காலத்திலேயே இந்த திருவாய்மொழியில் மிக முக்கியமான திருவாய்மொழி இது. அதாவது ஒவ்வொரு 10 இருக்கு, ஒரு 10 அடுத்த 10 ஒரு 10ல் 10 திருவாய்மொழி 100 பாசனம் வர மாதிரி. அதில் ஒவ்வொரு 10லேருந்து ஒவ்வொரு பாசனம் எடுத்து முக்கியமாக கோவிலை பற்றி பெருமாள் பற்றி ஆழ்வார்கள் அனுசந்தானம் பண்ண அந்த பாடல் பெற்ற தலங்களுக்கு பாடல் கொடுத்து அதை சேர்த்து கோவில் திருவாய்மொழின்னு வச்சான். முதல் 2ம் கடைசி 2ம் ஸ்ரீவைகுண்டம், அது பெருமாள். முதல் பாசுரம் பரத்துவத்தை பற்றி சொல்கிறதும் உபதேசம், அது முக்கியமான உபதேசம், வீடை பற்றி, வீடு மோட்சத்தை பற்றி இருக்கிற உபதேசம். ஆகவே அந்த 20 பாசுரம் முதல் திருவாய்மொழி, 2ஆம் திருவாய்மொழி முதல் 10ல். இன்று நாம் சேவிக்க போது 3வது கோவில் திருவாய்மொழி கடலோடி இளமை அப்படின்னு. இது திருமாலின் சோலையை பற்றியது. இந்த 10 பாசங்களை இன்னும் சேவிக்க போகிற முக்கியமான ஒரு குறிப்பை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆரம்பத்தில் 2 முதல்ல இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். பிராப்பியம் பிராபம், அதாவது நம்ம இதில் உபாயம் உபேயம் அப்படின்னு. எம்பெருமான் தான் உபேயம் இலக்கு, எம்பெருமானே உபாயம், அதை சொல்றது. அதுதான் பிராப்பியம் பிராபம், அதாவது அடையும் வழிகள், அடையத்தக்க பொருள், அல்டிமேட் கோல். இதில் இந்த 10ஆம் திருவாய்மொழி 2ஆம் 10ல் அழகர் கோயிலை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அது நம்ம பெருசு பண்ணக்கூடாது, ஏன்னா அவளே பெருசு பண்ணல, அவளாம் பெரிய நம்ம கிட்ட போக முடியாது. ஆளை வந்தாருக்கும் பின்னால் வந்த ராமானுஜருக்கும்
ஆளவந்தார் இதை பிராப்பியம் அப்படின்றார். இந்த 10 பாசங்களும் இலக்க பற்றி அப்படின்னு. இவர் ஐம் சாரி ராபகண்டர் உபாயம் இதை போய் சேருங்கோ, மலையில் போய் சேருங்கோன்றார் ஆழ்வார். அங்கே போய் மலையில் போய் சேருங்கோன்னா அப்படி சேவிச்சாக்கா மோட்சம் கிடைக்கிற அர்த்தம். அப்புறம் உபாயம் அது, அதனால் உபாயம் தான்றார். ஆனால் ராமானுஜர் அதை விளக்கமாக அழகாக சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, இது பிராப்பிய ரூபந்தான். ஏன்னா இலக்க போய் சேர்றது தான், இலக்கு தான் அது. இலக்க சேர்ற அந்த இலக்க சேர்ற ஒரு புசியை சொல்கிற வழியே அது உபாயமாக சொல்லாது அப்படின்றார். அதாவது இந்த இலக்கு இங்கே இருக்கு, சேவிங்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் ஆழ்வார் சொல்றாரு வழியே அதுவே வெறும் உபாயம் இல்லை, அது உபேயம். ஆனால் பின்னால் பல என்ன செஞ்சுட்டா ரெக்கன்சியல் பண்ணிட்டா எடுத்துக்கோ. உபாயம் உபயம் ஒத்தனையா இருந்துச்சே, அது உபாயமாக இருந்தாருன்னா உபேயமாக இருந்தாருன்னு ரெண்டும் ஒன்று தான். ஸோ பெருமாள் சேவிச்சா, மலை சேவிச்சாலும், அது உபாயமாக சேவிச்சாலும் சரி, பிராப்பியமாக சேவிச்சாலும் சரி, இலக்கா சேவிச்சாலும் சரி, அது எல்லாம் ஒன்று தான். அதனால் 2 பேருக்குள்ள பெரிய வேறுபாடு கிடையாது என்பதாக ஒரு ரெக்கன்சியல் பண்ணிட்டான். இதில் முன்பு எம்மா வீடு என்னும் திருவாய்மொழியில் அறுதியுற்ற பேற்றினை பெற திருமலையை அடைகிறார் என்று ஸ்ரீ ஆளவந்தார் நிர்வாகம். அவர் பேற்றினை பெற திருமலையை அடைகிறார். அவர் இத்திருவாய்மொழியில் வரும் சார்வது சதிரே அடைவது திறமே என்னும் பாசங்களை நோக்கி பிராபகபரமாக, அதாவது உபாயமாக நிர்வாகம்னா இங்கிலீஷில் இன்டர்பிரேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது தமிழ் நிர்வாகம். அப்படி ஒரு அர்த்தம் சொல்றார், உபாயம். ஆனால் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அங்கனம் அன்று ஆழ்வார் முன் திருவாய்மொழியில் ஒல்லை ஒல்லை காலக்கழிவு செய்யேன் நம்ம பாசம் இல்லையா, அதெல்லாம் என்றும் விரைந்து செயல்பட நமக்கும் இறைவனுக்கு அறிவித்து நாமும் இவர் காரியம் செய்வதற்கு அறுதியிட்டால், அதாவது தனக்கே ஆக என்னை கொள்ளுவதே அடிப்படை, அதனை கொண்டு சரீரத்தின் முடிவில் வேறு தப்பாது என்று முடிவு பெயர் செய்து வாழா இருக்க ஆழ்வார் இப்படி விரைவது இச்சரீரத்தோடே இவரை நாம் அடிமை கொள்ள வேண்டும் என்று போலே இருந்தது. இனி இவருக்கு நாம் நினைத்தபடி பரிமாறைக்கு ஏகாந்தமான இடம் சிந்தனை செய்து நாம் உமக்கு முகம் தருவதற்காக வந்து நின்றோம். நீர் இங்கே நினைத்த வகைகள் எல்லாம் பரிமாறி அனுபவியும் என்று தெற்கு திருமலையிலே, வடக்கு திருமலைன்னா திருமலை திருப்பதி, தெற்கு திருமலையிலே அழகர் கோயில் நிற்கின்ற நிலையை காட்டி கொடுக்க இவரும் அதனை அனுசந்தித்து பகவான் பிராப்பியனானால் அவன் வாழும் தேசமும் பிராப்பியமாக கூடியதாலின். இதுதான் இந்த முக்கியமான பாயிண்ட். என்னன்னா இதில் இந்த மலையை சேவிங்கோ, மலையை அடைங்கோ அப்படின்னு தான் அவர் போகலாம். அழகர் மலையை அடைங்கோ, அழகர் மலையே சேவிங்கோ அப்படின்னு அவரு பாசனம். என்ன சொல்ற ராமானுஜர்னா, மலையும் பிராப்பியம் தான், இலக்கு மலையே இலக்கு தான். அந்த மலைக்கு நீ போனாலே அது ரீச் தி கோல் அர்த்தம் அப்படிங்கிறார். அதுவே நமக்கு வருமானம் சேவிச்ச மாதிரி அர்த்தம் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் வருது. அதனால இது பிராப்பியம் தான் அப்படின்னு சொல்றது. உயிராயும் திருமலையோடு அதனோடு சேர்ந்த அயன்மலையோடு உரமலையோடு திருப்பதியோடு போகும் வழியெல்லாம் கூட எல்லாமே போக கடவோம் என்று துணிவோடு வேற்றுமை என பிராப்பியார்ந்த சுகமாக அனுபவித்து இனியதாகிறார் என்று ராமானுஜர் அருளி செய்கிறார் அப்படின்னு. என்ன காரணம்னா, இதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்ற ராமானுஜருடைய முக்கியமான காரணம்னா, கடைசி 11வது பாசத்தில் போகிறதுல முதல் 10 பாசத்தில்
தனக்கே ஆக என்னை கொள்ளும் இதே. உங்களுக்காக என்ன எடுத்துக்கோ, எனக்காக என்ன மோட்ட கேட்க கடைசியில் விடலில் சக்கரத்து அன்னலை அப்படின்னு முடிக்கிறார் ஆழ்வார். யாரு சக்கரத்தை கையில் சுற்றின்னு இருக்கேன் இல்லையா, எப்பாவது கைவிட்டு போகிறதா அதே மாதிரி தான். நீ என்னோட சேர்த்துட்ட, நான் உன்னை சேர்த்துட்டேன், அதனால் நீ சக்கரம் மாதிரி என்னை விட்டு எப்பவும் போக மாட்டேன் அப்படின்னு எப்போ முடிச்சிட்டாரோ தனக்கேயாக என்னை கொள்ளும் இதேக்கு ஆன்சர் பண்ணிட்டார். என்ன ஆன்சர் பண்ணிட்டார்? சக்கரம் போல நீ என் கூட இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டார். தட் மீன்ஸ் அது பிராப்தியம் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் உபாயம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற ராமான். போன பாசத்தை கடைசியில் அங்கேயே கண்டினியூஷன் பார்க்கணும். பார்த்தா அதில் பிராப்பியத்தில் கடைசியில் விடலில் சக்கரத்து அன்னலை அப்படின்னு சொன்னதால விடல் இல் விடமாட்டேன் சக்கரத்தை, அதே போலவே ஆழ்வாரை விடமாட்டேன் அப்படின்னு எப்போ எம்பெருமான் சொல்லிட்டாரோ பதிலாக தனக்கேயாக என்னை கொள்ளும் இதே உமக்காக என்னை எடுத்துக்கோ அப்படின்னு எப்போ ஆழ்வார் கெஞ்சி எஸ் ஐ வில் டேக் யூ ஃபார் மை சேக் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரோ பிராப்பியம் ஓவர். அதனால் இப்போ அழகமலை சேர்க்கிறதெல்லாம் பிராப்பியத்துக்கு தான் போகிறாரு. இனிமேல் ஒரு மெத்தட் பண்ணி பிராப்பியத்துக்கு இல்லை அப்படின்றது ராமானுடைய ஆர்குமெண்ட். பட் எனிவே நமக்கு அதெல்லாம் முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னேன். நமக்கு இந்த 10 மாதத்தில் மலையையும் மலைக்கு போகிற வழியையும் சேவிக்கிறது மிக முக்கியமாக சொல்கிறார். அழகர் மலையை பற்றி, அதாவது திருவாரூர் சொல்லிக்கிறது, அதை சொல்லி சேவிக்கிறது. அதாவது கோவில் திருவாரூரையெல்லாம் பார்த்துக்கணும்னா பாடல் பெற்ற சோழன் வந்ததுக்கே காரணம் முக்கால்வாசி இந்த கோவில் திருவாய்மொழி தான். மற்ற திருவாய்மொழியை விட அந்த திருவாய்மொழியில் வர 10 பாசங்களும் எதுகை மோனை சீர் எல்லாம் அருமையாக அமைஞ்சிருக்கும். இனிமையாகவும் எளிமையாகவும் அருமையாகவும் அமைஞ்சிருக்கும். அதாவது தத்துவார்த்தத்தை விட, தத்துவார்த்தம் இருக்கு, தத்துவார்த்தத்தை விட அந்த பாசுர இனிமையே சிறப்பாக இருப்பதனால அதைகளை தேர்ந்தெடுத்து கோவில் திருவாய்மொழி அப்படின்னு பெரியவா அமைச்சிருக்காங்க. அதே இப்போ நம்ம பார்க்க போது கோவில் திருவாய்மொழி அப்படின்னு ஞாபகம் வச்சு. கோவில் திருவாய்மொழியை 1000 பாசம் மனப்பாடம் பண்ண முடியாதவா ஒன்று வச்சுருக்கான். கோவில் திருவாய்மொழியாவது மனப்பாடம். ஏன்னா ஒரு 3-4 நாள் தான், 3-4 உற்சவத்துக்கு தான் 1000 பாசம் பாடப்படுறான். மீதி ஒரு 5-6 உற்சவத்துக்கு கோவில் திருவாய்மொழி மொத்தம் சொல்கிறதுன்னு வச்சுருக்கான் கோவிலில். ஸோ அதுக்கு உட்காந்து கோவில் திருவாய்மொழி கூட சொல்லலாம் இல்லையா, அதுக்காக. ஆகவே எல்லா 1000 பாசம் முக்கிய அர்த்தம் இல்லைன்னு நினச்சிக்கூடாதீங்க. கோவில் திருவாய்மொழி மாதிரி தான் முக்கியம்னு நினைக்கவே கூடாதீங்க. ஆனால் பெருமாள் எழுந்திருக்கக்கூடிய விக்கிரகாராதனை பண்ணும்போது திருவாராதனை பண்ணுறதுக்குன்னு எழுந்திருக்கிற பெருமாளை பற்றி பாடப்பட்ட அந்த திருவாய்மொழிகள்லாம் கோவில் சேவிப்பினால அதை விசேஷமாக கொண்டாடி அதை தேர்ந்தெடுத்து கோவில் திருவாய்மொழி வச்சதுனால அதை நீங்கள் மற்ற பாசங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கக்கூடாதுன்னு அதுக்காக சொல்கிறேன். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் நாம் இசையோடு பாடுவதற்கும் அல்லது ராமானுஜர் அமைச்ச அனுசந்தானப்படி பாடுவதற்கோ அது நமக்கு தெரிஞ்சு எங்கனே பாடினும் முறை சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம வீட்டில் வருத இன்பமாரியாய் ஆறாமுதாய் இன்பமாரியாய் எங்கனே சொல்லினும் இனிமை பயப்பதாய். நம்ம எப்படி சொன்னாலும் அது இனிமையாக இருக்கும். ஏன்னா அது மாதிரி அமைச்சிருக்கார். ஆனால் அவ்வாறு செஞ்சு ஆற்ற போகணும். ஆகவே இந்த பாசங்களை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணும். இளரோடு இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளர் இளம் பொயல்சூழ் மாலின் சோலை வளர்விரல் ஆகில் சார்வலி சதிரே. இதை எடுத்த உடனே பாருங்க, இளமை கெடுவதன் முன்னம் 2 அர்த்தம் உண்டு. இதே அர்த்தத்தில் திருமங்கேழ்வாரம் பாட்டிருக்கார். அதாவது வயசாகிட்டா அந்த மலையெல்லாம் ஏற முடியாதுப்பா அவங்களால, கை போச்சு கால் போச்சுன்னு சொல்லுவாங்க. இளமை இருக்கும்போதே நீங்களாம் சேவிச்சிருக்கோம் முதல்ல போய், இளமை போகிறதுக்கு முன்ன என்பது சாதாரண அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கிறது. இளமை, அந்த இளமை இதை பற்றி திருமங்கேழ்வார் இன்னும் காரசாரமாக பாட்டுக்கார். அவருடைய பாசங்கள் பொங்கி வருகின்ற ஒளியை உடைய இளமை பருவம் கழிவதற்கு முன்பேயே
வளர்கின்ற ஒளியுடன் கூடிய மாயவன் எழுந்தருளிருக்கின்ற கோயில். வளர்கின்ற இளமையுடைய சோலைகள் சூழ்ந்து திருமாலின் சோலையை வளர்ச்சியற்று இருக்க விரும்பியாகில் சென்று சேர்வதே மேலான பேரு. திருமலையை அடையே, திருமலைன்னா இந்த இடத்துல திருமாலின் சோலையும் ஞாபகம். திருமலையினாலே திருமாலின் சோலை தான். ஏன்னா இது நம்ம இதான் திருப்பதி, இதான் திருமலை நம்ம வச்சிருக்கோம். திருமலையை அடையே இந்த ஆத்மாவுக்கு நிர்தரிசியமான பேரு அப்படின்றார். இதில் இளமை கருவதற்கு முன்னேன்றதுக்கு பாருங்க. இது ராமாயணத்தில் ராமர் ஒரு இடத்துல புலம்புறார். சீதை எனக்கு கிடைக்கலையே, நான் கறந்து போடுறேன் அப்படின்றத விட எனக்கு என்னன்னா வயது ஏறிண்டே போகிறத, வயது போயிட்டே இருக்கேன், நாளும் போயிட்டு வயது ஏறிருக்கேங்க ராமர் வருத்தப்படுறார் சீதை கிடைக்காததுக்கு. அதே போல் திருச்செந்த வருஷத்தில் அங்கேயே என்ன சொல்கிறேன்னா, வாழ்களாகி நாள்கள் கழிய, வாழால் வெட்டுற மாதிரி நாள்லாம் கேலண்டர் கழிகிற மாதிரி நாள் போயின்னு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நாளைக்கு பார்த்துக்கலாம் இவ்வளோ தள்ளின்னு போகிறோம். ஒவ்வொரு நாளும் நாளைக்கு பார்த்துக்கலான்னா வேறு ஒன் டே க்ளோசர் டு கிரேவ்னு மறந்துடுறோம். வேறு ஒன் டே க்ளோசர் டு கிரேவ், நாளைக்கு பார்த்துக்கலாம். எஸ்பெஷலி ஓல்டர் பீப்புள் என்கிட்ட சொல்லுங்க, என்ன அவசரம் 6 மாதம் கழிச்சு போனால் போகிறது பத்ரிநாத்துக்கு அப்படின்னு ஒரு 90 வயசுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நாளைக்கு பண்ணி அடுத்த வருஷம் போனால் போகிறது. அவர் 90 வயசு, அவர்கிட்ட அப்படி சொல்ல முடியும். அதே மாதிரி வீடு எழுத்துக்கு என்கிட்ட வரவாலாம் இன்னும் என்ன இருக்க மாட்டான், டாக்டர் சொல்லிட்டா என்ன 10 வருஷம் பண்ணி விட்டார் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போகிறார். வீட்டில் அப்புறம் வைக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா உயிர் எழுதினாக்கா வரம் போதும், உடனே போயிடுவோன்னு ஒரு நம்பிக்கை வாழ்க்கை. அதனால் இதெல்லாம் பல நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்குது நம்ம இதில். ஆகவே ராமரே இல்லை நாள் கடந்து போய்கிட்டுருக்கேன்னு சொல்லிருக்கார். ஆழ்வார்கள்லாம் நாள் கடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அதையெல்லாம் இவன் என்ன சொல்கிறாங்க, இளமை கழிவதற்கு முன்பே. இன்னொன்று, மனத்தில் உண்டாகும் ஸ்ரத்தை, அந்த ஸ்ரத்தை மாறி இதர விஷயங்களில் பிறப்பதற்கு முன்னே, இளமையை கழுவதற்கு முன்னேன்றதுக்கு அர்த்தம் பாருங்க. இளமையாக இருக்கும் பொழுது ஞானத்தை, இங்கு ஸ்ரத்தை இளமை இச்சையை உண்டாகும் ஆரம்ப நிலை, மனத்தில் உண்டாகும் ஸ்ரத்தை கரணபாடமும் கரணங்கள் ஆற்றலோடு இருக்கும்போது இல்லையே என்று பின்வாங்காமல் சக்தி உள்ள போதே போங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல இளமை இருக்கும்போதே போங்கன்னு சொல்லுங்க. இளமை இருக்கும்போது என்ன ஆகும்னா இதர விஷயங்கள் தான் போகும், மைண்டு பெருமாக்கிட்ட போகாது. அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க, இதர விஷயங்கள் போயிட்டு இது வயசான பெருமாட்டு போகலான்னுச்சே மலை ஏற முடியாது. மலை ஏறுற பாசம் தான் எல்லாருமே சொல்லுவாள். பல இடங்களில் பத்ரிநாத் போகிறதுக்கு மலைகள் போகிறது தான் இது மாதிரி பாசங்கள்லாம் அமைப்போம். ஏனென்றால் நம்ம சின்ன யங் ஏஜில் ஓல்ட் ஏஜில் பார்த்துக்கலாம் அப்படின்றது. யங் ஏஜில் ஏன்னா நமக்கு இதர விஷயங்கள் அனுபவம் வேண்டியாக இருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் அடிமை செய்கிறவர்கள் வேறொரு இளமையை உடையவர்கள், அடிமை கொள்கிறவன் பாருங்க என்ன அருமையான பாயிண்ட் பாருங்க. அடிமை செய்கிறவர்கள், அடிமை செய்கிற நம்மள மாதிரி பக்தர்கள் போய் அடிமை செய்கிறவர்கள் கிளர் ஒளி இளமையை உடையவர்கள். இளமைன்னு சொன்னார் பாருங்க. அடிமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற பகவான் அவர் வளரபடி மாயோன் பாருங்க. அடிமை செய்கிறேன், அடிமை நான் அடிமையை ஏற்றுக்கிறேன் வளரபடி மாயோன். அடிமை செய்கிற தேசம் என்ன, வளரிடம் பொழில் சூழ் மாதிரின் சோலை. 3வது வரி ஃபர்ஸ்ட் லைன் அடிமை நம்ம செய்கிற பகவான், அடிமை செய்ய போகிற அடிமைகள் பக்தர்கள். 2வது லைன் அது அடிமைத்தது ஏற்றுக்கிற பகவான் வளரபடி மாயோன். 3வது லைன் வளரிடம் பொழில் சூழ் மாதிரின் சோலை, அந்த தேசம் இடம். 3த்தையும் சேர்த்து இந்த பாசம். ஆக இப்படி அடிமை செய்கிறவனும் அடிமை கொள்பவனும் அடிமை செய்யும் தேசமும் ஒத்த பருவமாய் ஆயிட்டு இருப்பது எல்லாம் எங்கன்னு போட்டார் அந்த இடத்துல ஆழ்வாருடைய. ஆகவே கதவியல் ஆகில் திருமலையை தொட்டாமையால் வருகின்ற எவ்வித துக்கமும் இல்லாமல் இருக்க வேண்டியது அப்படின்றார். திருமலையை அடையத்தக்கது எனும் புத்தி பிறந்து அதனை அடைய விரோதியாய் வருகின்ற அனர்த்தபாதிகள், அதாவது ஏட்டினை அடைகின்றவர்கள் அல்லாதாராய் ஒழிய வேண்டில்
அதாவது எம்பெருமானார் நிர்வாகத்துப்படி அப்படின்னு திருமலையை விட்டும் இதுவே இவ்வாத்மாவுக்கு சதிர், அல்லாதவை எல்லாம் இடிம்பு சாமர்த்தியம் இன்மை. அதுதான் சதிரேனாக்கா ஸ்வரூப அனுரூபம். ஸ்வரூப அனுரூபம்னா நம்முடைய ஸ்வரூபம், நம்முடைய இயற்கை, நம்முடைய தன்மை. இதான் அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெருமா போய் சேர்க்கிறீங்க. ஆனால் நீங்கள் தன்மைக்கு விரோதமாக நீங்கள் போனால் அதுக்கு இலிம்புன்னு தமிழ் வார்த்தை. இலிம்பு இலிம்பு லி இம்பு இலிம்பு. இலிம்புன்னா அவர் சொல்கிற அர்த்தம் சாமர்த்தியன்மை. சாமர்த்தியன்மைன்னா யூ ஆர் நாட் இன்டெலிஜென்ட். யூ திங்க் தட் யூ கேன் கோ அண்ட் வர்ஷிப் காட் இன் ஓல்ட் ஏஜ். பட் ரிமெம்பர் தி ஹில் யூ கான் கிளைம் அட் தட் டைம். அந்த வாரங்க இருக்கிறது. அதுதான் இந்த முதல் பாசம். அடுத்த பாசம். சதிரள மடவார் சாட்சியே மதியாது அதிர்கொள் சங்கத்து அழகர்தம் கோயில் மதித்தவர் குடுமி மாலின் சோலை பதிகதி ஏத்தி 70 பயனே. அழகையும் இளமையும் உடைய பெண்களை சாட்சி தோன்ற பேசும் வார்த்தைகளையும், என்ன இளமையை பற்றி பேசினால சொல்லக்கூட செய்யும் செயல்களையும் ஒரு பொருளாக நினையாமல் ஒலிக்கின்ற ஒலியை உடைய பாஞ்சசன்னியத்தை உடைய அழகர் தங்கியிருக்கும் இடமாய் சந்திரன் தவழ்கின்ற சிகரங்களை உடையதாயுமுள்ள திருமாலின் சோலையாகிய திருப்பதியை துதித்து இரவை பெருங்கடலில் இருந்து எழுதலே பயன் ஆகும். அதாவது திருமலையோடு சேர்ந்த திருப்பதியை கிட்டுதலே பரம பிரயோஜனம் என்கிறார். அதான் தி அல்டிமேட் பிராப்பியம் அப்படின்றது. அதாவது மாலின் சோலையிலே ஆகிய பதியை கிட்டுதலே பரம பிரயோஜனம்னு சொல்லலாம் அப்படின்றது. அப்புறம் இந்த இதுக்கு என்ன பேருனாக்கா, அதாவது இந்த அழகர் மலை இதெல்லாம் பழைய தமிழ் இலக்கியங்களே வருது. பழைய தமிழ் இலக்கியங்களே நிறைய வருது. அதுக்கு நிறைய பாசங்கள்லாம் வேற இந்த புக்கில் வருது. ஏன்னா நான் ஒரு இடத்துல சங்கத்தழகர்னு பேர் இருக்கு. இந்த 3 சங்கங்களையும் பாதுகாத்தவர் அழகர் தான் அப்படின்றார். பாண்டியர்களால் வளர்க்கப்பட்ட முதற்சங்கம், இடைச்சங்கம், கலைச்சங்கம் ஆகியவற்றிற்கு தலைவராகி அழகர் என்றும் கூறலாம் அப்படின்றார். அதாவது சங்கத்தழகர் என்ற பெயர் அவருக்கு வந்தது அப்படின்னு. பிறகு மாலின் சோலை மலை சங்கத்தழகர் அந்தாதி நடாத தலை கொள்வனே அப்படின்னு திவ்ய கவி என்றவர் அழகர் அந்தாதி. அழகர் அந்தாதின்னு ஒரு பாசங்கள் அமைச்சிருக்காங்க. அந்த காலத்துலேயே அழகரை பற்றி ஒரு அந்தாதி தொடர் யாரும் அமைச்சிருக்காங்க. அந்த பாசத்தில் ஒரு லைன் எடுத்து இந்த கமெண்ட்ரியில் போகிறது. ஏத்தி 70 பயனே சுரபத்து தகுதியான விருத்தி விசேஷத்தை வாசிகமான கைங்கரியம். வாசிகமான கைங்கரியம்னா வார்த்தையால் சொல்லி பாடி பேசி அந்த கைங்கரியத்துக்கு வாசிகமான கைங்கரியம் பேர். பண்ணி பிழைக்க இதுவே இவ்வாத்மாவிற்கு பயன். இந்த பாசங்களை அங்கே போய் சொல்லி பயன் அல்லாதவை பயனற்றவை பயன் அடையத்தக்கது அப்படின்றார். 70 பயனே அப்படின்னு முடிக்கிறார். அடுத்தது இந்த 3வது பாசம் இருக்க அடியனுக்கு பிடிச்ச பாசனம். அடியனுக்கு மட்டும் இல்லை, இவரே இந்த வியாக்கியானத்திலே நல்ல சிறந்த பாசம் எழுதியிருக்கார். பயனல்ல செய்து பயனல்ல நெஞ்சே. இந்த முதல் லைனுக்கு உண்மையிலேயே இது பல முறை அடியேன் பல நாட்கள் பல ராத்திரி பகலில் யோசிச்சு பார்த்து குறிச்சு இந்த தலைப்பில் ஒரு நூல் எழுதணும்னு எனக்கு ஆசை. அதான் அந்த தலைப்பில் இந்த காலத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் பயன் அல்ல செய்து பயன் இல்லை நெஞ்சே. நம்ம ஒவ்வொரு செயலும் சிந்தையிலேருந்து வரும் தானே. சிந்தை பண்ணியும் செயல் பண்ணுறோம். நெஞ்சை பார்த்து மறுபடியும் சேவ் பண்ணுங்க. நம்ம இது செய்கிறோமே, இது பயன் உண்டா இல்லையா, அதை பார்த்து செய்யணும். இது எனக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிதர்சனமான உதாரணங்கள் எனக்கு தெரியும். வாழ்க்கையில் எனக்கு அமைஞ்சது
அதில் ரொம்ப பெரிய அறிஞர்களும் ரொம்ப பெரிய வித்வான்களும் ரொம்ப பெரிய ஜட்ஜஸும் எல்லாருமே கூட நிறைய பயனுள்ள செய்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா நெஞ்சிலேயே மற்றவங்களை பற்றி கேட்கவே வேண்டியதில்லை. மற்றவங்களாம் வெறும் செம்மறியாட்டு கூட்டம். வெள்ளிக்கணியில் தெருவில் வந்தாக்கா அன்றைக்கி கூட நான் எடுத்து காமிச்சேன். இது திவேஸ்தலம். தெருவில் மாடுகள் போகிறது, யாதவ இங்கே செட்டில் ஆகி போகிறா. அது வந்து இது வந்து யாதவ குலத்தினுடைய ஊர்வம், அதனால நாங்கள் மாடை ஓட்டுவோம்னு சொல்லி ஒரு ஒரு உரிமை கொண்டாடுறாங்க. அது அதுக்கு அதுவாக பரவாயில்ல. மனசாக இருக்கா பாருங்க. அங்கங்கே 3 பேர் 4 பேர் நின்று நடு ரோட்டில் பேசிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் கிட்ட போய் பார்த்தா அப்படியே வாக்கிங் வச்சிடலாம். ஒரு வாரத்துக்கு கூட ஒரு எதுக்குமே உபயோகம் இல்லாத விஷயங்கள், ஒரு விஷயம் உபயோகம். ஏதோ தமிழ் பேப்பர் எங்கேயா பண்ணி வச்சுட்டு 6 மணி டிஸ்கஸ் பண்ணி உரக்க பேசிட்டு இருக்காரு. கார் எடுத்து நாங்கள் போனால் கூட என்னப்பா நடு ரோட்டில் கொஞ்சம் போப்பாங்க, நீங்கள் அப்படி போங்கன்றாங்க. கார் வந்து எங்கேயா ஓரமாக எங்கே போகணுமா இவன் நடு ரோட்டில் பேசிட்டு போவோம். இப்படியெல்லாம் வந்து நாகரீகமே வராமல் இருக்காங்க அமெரியாட்டு கூட்டம். அது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஈவன் ஹையஸ்ட் கிளாஸ் ஆஃப் பீப்புள் தீஸ் டேஸ் இந்த பயனுள்ள செய்து பயனுள்ள நெஞ்சே அப்படின்னு அப்பப்போ சொல்லிக்காம நிறைய நேரத்தையும் சக்தியையும் தங்களுடைய சக்தியும் மற்றொரு நேர சக்தியும் வீணாக்கிட்டாரு. அதுக்கு எனக்கு பாயிண்டாக உதாரணங்களோட எனக்கு சொல்வதற்கு தெரியும். குரோனாலஜிக்கலாக போட்டு என் லைஃப் நடந்தது. அது எழுதணுன்ற புக்கு எழுதணும்னு ரொம்ப ஆசை உண்டு. அது கான்ட்ரவர்சி பயத்தில் கொஞ்சம் நிறுத்தி வச்சேன். அதனால் பயனில்லை செய்து பயனில்லை. அதாவது இந்த இடத்துல பயன அல்லது செய்யாதீர்கள். யாரை பார்த்து சொல்கிறார்? நான் நெஞ்ச பார்த்து சொல்கிறேன். இந்த இடத்துல என்ன அர்த்தம் பாருங்க. இந்த இடத்துல நம்ம இந்த பாசத்தில் ஆழ்வாருக்கு இதெல்லாம் அவருக்கு வந்து பெருமாள் விஷயம் தானே. அதனால் இங்கே பாருங்க என்ன சொல்றாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயனில்லை செய்து பயனில்லை நெஞ்சே. நல்லா இந்த பாயிண்ட். இது இந்த பாசத்தில் ஒரு முக்கியமான பிலாசபி தான். இந்த லைனுக்கு அர்த்தம் தான். அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாள் இருக்கார், திருப்பாற்றலில் பெருமாள் இருக்கார். 5 விதமாக நம்முடைய பெருமாள் எழுந்தள்ளி இருக்கார். ஒன்று ஸ்ரீவைகுண்டம், அல்டிமேட் மோட்சம். 2 திருப்பாக்கடல், தேவர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக வச்சிருக்கார். 3 ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி நெஞ்சில் நிறுத்துறாரு. அந்தர்யாமியாக இருக்கார். அவர் நினைச்சாலே அப்படி பெருமாள் மனசை ஒன்று நிற்பார் அவருக்கு. இந்த 3ம் 4வது அவதாரங்கள். ராமகிருஷ்ணா அவதரிச்சு இந்த 4ம் நம்மளால் செய்ய முடியாது. 4த்துக்கும் நம்ம முடியாது. ஸ்ரீவைகுண்டம் போக முடியாது, பாக்கடல் போக முடியாது, அவதாரத்தில் நம்ம இல்லை. இந்த நெஞ்சில் நிறுத்துறதும் நம்மளால் ஒரு நிமிஷம் நிறுத்த முடியாது பெருமாளை. அதனால தான் 5வதாக அர்ச்சாவதாரம், அர்ச்சை அப்படின்னு கோவிலில் பெருமாள் விக்கிரக ரூபமாக வந்து எழுந்திருக்கிறார். இந்த விக்கிரக ரூபமாக இருக்கிற பெருமாளும் ஸ்ரீவைகுண்டத்தில் எழுதிய பெருமாளும் நம்ம சம்பிரதாயத்தின்படி ஒரே ஈக்குவல் வெயிட் தான். எல்லாம் ஒரே மாதிரி தான், வித்தியாசம் கிடையாது. அது மாத்திரம் மறந்துடாது. தப்பிச்சை விட இது வேற அது வேற நினச்சிக்கலாம்னா இது வைஷ்ணவனே இல்லை. அர்ச்சாவதாரம் இஸ் ஆஸ் கிரேட் as ராமகிருஷ்ண அவதாரம், ஆஸ் கிரேட் as அந்தர்யாமித்துவம், ஆஸ் கிரேட் as திருப்பாக்கடல் பெருமாள், அண்ட் ஆஸ் கிரேட் as ஸ்ரீவைகுண்ட பெருமாள். எல்லாமே ஈக்குவல் தான். வீணால் நம்மளால் இம்பாசிபிள். பயனில்லை செய்து அதெல்லாம் பயனில்லை. அது போய் நம்ம செய்ய முடியுமா? அது யூஸ்லெஸ். இது அதெல்லாம் யூஸ்லெஸ். இதனாலும் பயனில்லை செய்து பயனில்லை நெஞ்சே. அதனால் விக்கிரகத்தில் அழகர் மேலே இருக்குப்பா, இங்கே ஓசியாவி அப்படின்றார். இங்கே விக்கிரகத்தில் அழகர் ஓசியாவி. பயனில்லாத விஷயத்தில் பார்க்கடல் ஸ்ரீவைகுண்டம் சொல்லிட்டு இருக்காத, அது செய்ய முடியாது ஒன்றால், இது போய் சேவி. அந்த அர்த்தத்தில் தான் இந்த அர்த்தம் சொல்கிறார். பயனில்லை செய்து பயனில்லை நெஞ்சே. அதாவது இவர் பயனில்லாதவனாக நினைத்திருக்கிறது பரமபட்ச இருப்பையும் அல்லாத அவதாரங்களையும் செய்வதற்கு சுகரூபமாக இருக்கிறது என்கிறபடியே செயலும் பலனும் 2ம் பிரயோஜனம் ஆயிற்று. தாம் பற்றின விஷயம், அதாவது இந்த அழகர் இருப்பது, இந்த அழகர் இருப்பது இது அர்ச்சாவதாரம். அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு பயனுள்ள செய்தி பயனுள்ள நெய்யன்றதுக்கு, அதாவது பிரயோஜனம் இல்லாதவற்றை செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை எல்லாம். அதாவது சாதன தசையிலும் துக்குரூபமாய் பல வேளையிலும் துக்கம் கலந்தாயிருக்கிற சொர்க்காதி உலகங்களையும்
அவற்றை பெறுதற்கு உரிய சாதனங்களையும் குறித்தபடி, அதாவது பயனில்ல செய்து பயனில்லை நெஞ்சே. ஒன்று நான் சொன்னேன் பகவானுடைய அஞ்சு. இன்னொன்று என்னன்னா, யாகம் செஞ்சு ஒரு 5 வருஷம் 3 வருஷம் 1 வருஷம் 6 மாதம் யாகம் செஞ்சு கடைசியில் நமக்கு ஒரு ராஜ்யம் கிடைக்கும், இல்லை ஒரு குழந்தை இருக்கிறதுக்கு, இல்லை கல்யாணத்துக்கு, அல்லது யாகம் பண்ணி சொர்க்குலோகம் போகிறதுக்கு, தேவரை கூட இந்திரலோகத்தை அனுபவிச்சுட்டு நிறைய அப்சரஸோடு இருக்கலாம் அப்படின்னு இப்படிலாம் இவ்வளோ யாகங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது, வேதங்கள் இருக்குது. ஆனால் பயனில்ல. அந்த பயனில்லை செய்து பயனில்லை நெஞ்சே. சாதனா ரூபம் பேர். சாதனா ரூபம்னா சாதனைன்னா சாத்திய சாதனம் முன்னே சொல்லிருக்கேன். சாதனா அப்படின்னா உபாயங்கள். இது கிடைச்சா அது கிடைக்கும், இது செஞ்சால் அது கிடைக்கும் அப்படின்னு கர்மகாண்டத்தில் வேதத்தில் எழுதியிருக்கு. 2450 மந்திர ஸ்லோகங்கள் இருக்குது. ஒரு ஸ்லோகம்ன்றது 10 பக்கம் 8 பக்கம் வரும். 2450 இருக்குது. ஒன்றுத்துக்கு ஒரு பலன் இருக்குது. அந்த பலனுக்காக எல்லாம் செய்வோம். அந்த பலன்களுக்காக செய்ததுதான் அற்ப பலன்கள். அதெல்லாம் பயனில்லை செய்யுது, அதை செய்யாது. அது பயனில்லை நெஞ்சு. ஒன்றே பெருமாள் செய்கிறது தான். இந்த அற்ப பயன்களை சரியாதுங்க. சொர்க்காதி உலகங்களையும், சொர்க்காதினா சொர்க்கம் எக்ஸெட்ரா, சொர்க்கமே இதுல சொர்க்கம் வசதி நீங்கள் சொல்லலாம், அது கூட தண்டம் தான். ஏன்னா அது மேலே மோஷம் வச்சு சொர்க்கம். சொர்க்காதி படங்களையும் அது பெருதி சாதனங்களையும் குறித்தபடி அதெல்லாம் துக்கரூபமானது. வாழ்க்கை பூரா அதுக்கே அவசரப்பட்டு கஷ்டப்பட்டு செய்வோம். அதனால் அதெல்லாம் வேண்டாம், வீணுது. இன்ப ரூபமாக இருக்கக்கூடிய அந்த அச்சாதனை போய் சேருங்கோ அப்படின்னு பயனில்லை செய்து பயனில்லை நெஞ்சே. அப்புறம் புயல்மழை வண்ணர் புரிந்து உரை கோயில், அதாவது மழை பெய்கிற மேகம் போன்று இருக்கிற வழிவரையின உடையவர். இதனால் தனக்கு பிராப்பிய பிராபகங்கள் ஒருவினையாய் இருக்கிறபடியை தெரிவிக்கின்றார். பயனான விஷயம்தான் இருக்கிறபடி, பிராப்பியம் பிராபகம் ரெண்டும் பெருமாள் தான் அப்படின்னு இந்த அழகர் கோயில் தான் என்பதை தெரிவிக்கிறார். மார்கழியின் சோலை அயன்மலை. திருமலையினது சம்பந்தத்தையே தனக்கு பெயராக உடைத்த மலை அப்படின்ற அகஸ்தியருக்கு உடன் பிறந்தவர் என்பது போல. அதாவது ஜென்ர திருமலை என்பது திருப்பதி திருமலை, அதுக்கு பிரதரம் அழகர் மலை. திருமலைக்கு பிரதர் அழகர் மலை, அகஸ்தியருக்கு பிரதர்ன்ற மாதிரி. அது ஏதோ ஒன்று அடைவது கர்மமே, அது ஒன்றே செய்யத்தக்கது, அல்லாதவை அடைய செய்யத்தகாதன என்கிறார். அடைவது அது கர்மமே. அந்த அப்படிப்பட்ட திருமாலின் சோலையை, அந்த மலையை போய் அடையுங்கள், அதுதான் பயன் பெறுவது அப்படின்னு இருக்கிறது தான் இந்த பாசனம். அது இந்த 3வது பாசனம். கொஞ்சம் மற்ற பாசனோட சில முக்கியமான பாசனம் என்பதை நினைவித்துக் 4வது பாசனம். கருமவன் பாசம் கழித்து உழன்று உய்யவே பெருமலை எடுத்தான் வீடுரை கோயில். பெருமலை எடுத்தான் பிள்ளை கோயில்னா, பெருமலை எடுத்தான்னா 7 வயசுல அது பின்னால் அவருக்கு பாருங்க கோவர்த்தன மலை தூக்கினார் இல்லையா சின்ன வயசுல. அதான் பெருமலை எடுத்தான் பீடுரை கோயில். அந்த பெருமாள் தான் எங்கே இருக்கார். வருமழை தவறும் மார்கழியின் சோலை, திருமலை அதுவே அடைவது திறமை அப்படின்றார். கருமவன் பாசம் கழித்து உழன்று உய்யவே. என்ன அருமையான பாசனம். நம்ம கர்மங்கள்லாம் வலிய பாசங்களாய் கழற்றி, இந்த கர்மங்களாகிற வலிய பாசங்களை கழற்றி கரும அவன் பாசம் கழித்து. எப்பேற்பட்ட பிலாசபி. இந்த பிலாசபி நீங்கள் ஏற்கனவே நிறைய வாய்ச்சிருந்தா கூட வெவ்வேறு வார்த்தைகளை வெவ்வேறு கான்டெக்ஸ்ட் சொல்லும்போது அது வெவ்வேறுமான மொழி கிடைக்கிறது. என்னன்னா, நம்ம கர்மத்தின்படி நம்ம பாசங்கள்லாம் பந்த பாசங்கள்லாம் அமையிறது. இவைகளெல்லாம் கழிச்சுட்டு பிறகு உழன்று உய்யவே. உழன்றுனா அடிமை செய்து, பகவான் அடிமை செய்திருக்காங்க. அடிமை செய்து உய்யவே பெருமலை எடுத்தான் பீடுரை கோயில், அதாவது அழகர் கோயில். மறுமலை தவறும் மாலின்னு சொல்லி திருமலை அதுவே அடைவது திறமை. அதாவது எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கணும். திருப்பதின்றது இப்போ நம்ம சுலபமாக போயின்னு இருக்கோம். அந்த காலத்தில் திருப்பதி எல்லாம் ஃபேமஸ் ஆக்கி விட்டுருந்தா கூட ஓரளவுக்கு இங்கேருந்து போகிறதெல்லாம் யாரும் போக முடியாது. 99% இங்கேருந்து அவர் திருப்பதி போகிறதே கஷ்டம் கூட. அப்போ திருப்பதியில் வழியெல்லாம் மிருகங்கள் இருந்தது, ரிஸ்க் ஜாஸ்தி. அங்கே
குளிர் ஜாஸ்தி, ஆனால் சோகம் இல்லை. ஆகவே அதெல்லாத்தையும் அதை கிடையாதுக்காக இதை பாப்புலைஸ் பண்ணுறான் நம்ம அழகர் மலை பண்ணி திருமலை அதுவே அடைவது திறமை உசிதம். திறமைனா உசிதம்னு அர்த்தம். இதுதான் 4வது பாசனம். பார்த்து வானோர் மாலின் சோலை அப்படின்றார். அது என்ன அர்த்தம்னா நிச்சயவரிகள் வந்து வானோர்னா நிச்சயவரிகள் வந்து திருமலையும் சேர்க்கிற மாதிரி அழகு கோயிலும் சேர்க்கிறா என்ன அர்த்தம் சொல்கிறார். மேலும் பார்ப்போம். நான்காவது பாசனத்திலே நம்பிள்ளை சுவாமியினுடைய சில நல்ல விஷயங்களை இப்போது பார்ப்போம். கருமவன் பாசம் கழித்து உழன்று உய்யவே. அதற்கு எம்பெருமானார் ராமானுஜர் என்ன அர்த்தம் சொன்னார் என்பதை நம்பிள்ளை சொல்றார். கருமவன் பாசம் கழிக்கைக்காகவும் கழித்து உய்கைக்காகவும் 2 விஷயம் இருக்கு. நம்முடைய கர்மாக்கள் தொலைகிறது, பந்தபாஸ்தால் ஏற்பட்ட கர்மாக்கள் தொலையணும். 2வது உய்கை. உய்கைன்னா மோட்சம் போகிறது, அந்த உய்கை. அதனால் டபுள் பர்பஸ் நம்ம சேர்க்கிறோம். வெறும் பாவம் போகிறதுக்கு மாத்திரம் இல்லை, பாவம் போய் அல்டிமேட் கோல் ரீச் பண்ணணும். அதாவது கர்மமாகிய வலிய பாசங்களை கழிக்கைக்காகவும் தன் பக்கல் கைங்கரித்து செய்து உய்வுக்காகவும் தாங்கிட்ட கைங்கரியம் செய்து உய்வு பெறுவதற்காக அதுக்காகவும் என்ற அதுதான் கர்மமும் பாசம் கழித்து உழன்று உய்யவே. அப்புறம் பெருமலை எடுத்தால் பீடுரை கோயில். இதில் என்ன சொல்கிறாருன்னா 1000 ஆட்சிகளை நோவுபட ஒரு மலையை எடுத்து நோக்கினவன் அந்த ஐஸ்வர்யத்தோடு நித்தியவாசம் செய்யும் கோயில். இதனால் அரியணை செய்தும் அடைந்தவர்களை பாதுகாப்பான். வீடுன்னா பெருமைன்னு அர்த்தம், ஆபத்துக்கு துணையாதுன்னு அர்த்தம். வீடுரை கோயில்னா வீடுன்னா திருமலையில் நிற்றல் காத்தலுக்கோ அதாவது விக்கிரகரூபமாக விரோதிகளை போக்கி உஜ்ஜீவிப்பிக்கு அன்றோ அவதாரங்களுக்கு பெருமை அப்படின்றது. அதாவது வெறுமை நிற்கிறதும் உங்களை காப்பாற்றுறதுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுடைய விரோதிகளை போக்கி உங்களை உஜ்ஜீவிச்சு மோட்சம் போகிறவரையும் அவனுக்கு டியூட்டிஸ் இருக்குது பகவானுக்கு. அதனால் ஒன்றுக்காக மாத்திரம் இல்லை அப்படின்றது. அப்புறம் வருமலை தவழும் மாலின் சோலை திருமலை அடிவே. இந்த இடத்துல மேகங்கள் நடமாடுகின்ற மாலின் சோலை திருமலை மாலிரும் என்ற இரண்டும் ஒரு பொருளான ஒன்று உயர்விலே ஒன்று பரப்பிலே நின்ற இடத்தை நின்று பெய்வது ஒரு மேகமும் சங்கத்தழகர் போவதும் வருவதுமாயிருந்து பெய்வது. அடைவது திறமே அடையும் அதுவே செய்திறம் செய்யப்படுவது இதுவே என்றபடி அப்படிங்கிற இதுதான் வந்து நம்பிள்ளை சுவாமியுடைய சில முக்கியமான கருத்துக்கள். 4ஆம் பாசம் பார்த்தோம். இப்போ 5ஆம் பாசம் பார்த்தோம். திறமுடை வளர்த்தால், இந்த வளர்த்தால் வார்த்தை பின்னால் இன்னொரு பாசம் அப்போ பார்த்துருவோம். ஒரு முக்கியமான பாசம். திறமுடை வளர்த்தால், வளர்த்தால்னா 5 அர்த்தம் இருக்குது. வளர்த்தால் இந்த இடத்துல வலிமை கொண்டுன்னு அர்த்தம். திறமுடைன்னா பல வகைப்பட்ட வலிமை கொண்டு தீவினை பெருக்காது. பல விதமாக வலிமை இருக்கும் எங்கேஜில், அதை வச்சுட்டு தீவினை பெருக்கிட்டாங்க. பூரா நீங்கள் பார்க்க ஒரே பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ் வந்து அப்படியே நடுவில் இருக்கும். என்ன பர்பஸ்னால் இளமை கெடுவதன் முன்னம் இளமையில் வலிமை இருக்கும், வலிமையும் போது கெடுதல் செய்ய தோணும். அப்போயே நீங்கள் ஆப்ஷன் பக்திக்கு வயசான பார்த்துக்கலாம் அப்போ பிரம்மா செய்கிறது இப்போ என்னத்துக்கு வரலாம் அப்படின்னு எவ்வளோ பேர் எனக்கு தெரியும். அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷமான விஷயமே ரவீந்திரன் சிவா கேட்கறது தானே உங்கள் எல்லாரோட. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எங்கே இருந்துச்சே கேட்டால் என்ன ஆகும்னா இப்போ தெரியாது. நான் அடியேன்னு சொல்கிறதெல்லாம் அந்த பலன் அவளுக்கே பின்னால் தெரியும். ஏன்னா இப்போ பெருமாள் செய்கிறதுலாம் ஞாபகம் வச்சுருந்தோ இமீடியட் பலன் கிடையாது. எப்போ கிடைக்குமோ அப்போ கிடைக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். அவர் அதே தான் சொல்கிறேன். இப்போ யங் ஏஜில்
வலிமை சேர்ந்த உடனே அந்த உடல் வலிமையிலையோ மற்ற வலிமையிலையோ தீவினை போகும். தீவினை பெருக்காது, வலிமை தீவினை பெருக்காதுங்க அப்படின்றார். அறமுயல் ஆழி பழையவன் கோயில் அப்படின்றார். அப்படி இந்த இடத்துல ரொம்ப அருமையான பாசனம். என்னன்னா, அறிவுடைய லட்சுமணன் அடியாரை காப்பதில் பெருமாளை விட அறிவு சிரத்தை உள்ளவன். லட்சுமணனுடைய முக்கியமான குணம்னா பெருமாளை விட அடியாரை காப்பதில் விடமாட்டான். யாராக இருந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு இங்கேபடியே ராமாயணத்தில் வசனம். அடியார்களை பாதுகாத்தல் முயன்றுள்ள திருவாழியை ஆயுதமாக உடையவன் வந்து வாழ்ந்து வாழ்கை தேசம். இந்த இது போல பார்த்தா திருவாழி ஆயுதமாக உடையவன் வந்து வாழ்கை தேசம். சர்வேஸ்வரன் கழித்து விட அவரை களத்திலே மறுயில் வன்சனை சூழ் மாலனின் சோலை உரமலை சாரப்போது கிரியே. இதை பாருங்கள், பெரியோர்களின் மனத்தைப் போலவே அருமையாக அர்த்தம் பாருங்கள். பெரியோர்களின் மனத்தைப் போலவே தெளிந்த தண்ணீரை உடையது என்கிறபடியே. தண்ணீர் தெளிஞ்சிருக்குன்னா அதுக்கு கம்பேரிசன் என்னன்னா பெரியோருடைய மனசம். பெரியோருடைய மனசெல்லாம் தெளிஞ்சிருக்கும். நோ டர்புலன்ஸ் தர் மைண்ட். பெரியவர்னால் அர்த்தம்னா வயசுலன்னு அர்த்தம் இல்லை, ஞானத்தில். அது ஞானத்தில் அப்படிப்பட்ட தண்ணீர் உடையது என்கிறபடியே ஆழ்வார் திருவுள்ளம் போன்று தெளிவை உடைத்தாய், காட்சிக்கு இனிதாய் ஊற்று மாறாத சுரைகளால் சூழப்பட்ட மாலின் சோலை புறமலை சாரப்போகும் இதுவே பகவானை அடைதலை வேண்டி இருப்பார்க்கு வருத்தமர அடையக்கூடிய நல்லிறகு அப்படிங்கிறார். ஐயா மலையில் வென்சன் சூழ் மாலின் சோலை, இதனால் இப்படிப்பட்ட திருமாலின் சோலையை அடையுங்கள். அந்த மலையை அடையத்தான் மெயினாக சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோ, மலையை அடைஞ்சாலே பெருமாள் அடைஞ்சா மாதிரி. மலைக்கு முட்டை மலையில் எல்லா மலைக்கும் அது உண்டு. திருப்பதிக்கு அப்படிதான் மலையே. அதனால தான் நேற்று சொன்னேன், ஒரு குலசரி ஆழ்வா மறுபடியும் பார்த்தா மலையில் ஏதாவது ஒரு மூலில் நான் மரமாக பார்க்குறேன், கல்லாக பார்க்குறேன், மலையில் ஒரு பகுதியாக பார்த்துடுறேன். அதனால் வந்து மலைக்கும் அந்த மலையில் வாழும் பெருமாளுக்கும், ஏனென்றால் மலைவாழ் பெருமாள்லாம் நித்தியசூரிகள் திருவாங்க சேவிக்கிற மாதிரி கூட வைகுண்டமே அங்கே வந்துட்டா மாதிரி. இப்போ வைகுண்டத்தில் ஒரு பகுதியில் வச்சுக்கிற மாதிரி. ஆகவே என்ன சொல்கிறேன்னா, மலைக்கே அந்த மலை பெருமாள் தாக்குற மலை. அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, பக்கத்தில் இருக்க கோயில் திருவையாவூர் இருக்குது. எத்தனை பேர் சேவிச்சோம்னா தெரியாது. நான் ஒரு 150 ரூபா சேவிச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா ஊர் சேவிச்சிருக்கு திருவையாவூர். திருவையாவூர் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு திருவையாவூர். அது நம்ம ஒரு நாள் போகலாம், தப்பு இல்லை. ஆயுள் கோயில் போகலன்னா அட்லீஸ்ட் இந்த கோயிலுக்காக போகலாம். ஏதாவது பெருமாள் ஒன்று தானே. அது மாதிரி திருவையாவூர் பக்கத்துலேயே இருக்குது, செங்கல்பட்டுக்கிட்ட. அதனால் வந்து திருவையாவூர் கோயில். அப்படி மலைக்கே அந்த புனிதத்துவம் தெய்வீகத்தன்மை உண்டு. பெருமாள் அங்கே வராருனாக்கா. ஆகவே தான் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த இடத்துல அவ்வளோ அருமையாக சொல்லி வேண்டி இருப்பாருக்கு வருத்தம் வர அடையக்கூடிய நல்கிறது இந்த மலையே அப்படின்றது. எனக்கு 6வது பாசனம். கிரியை நினைமின், கிரி என்னாக்கா இதெல்லாம் உபாயம், நல்ல உபாயம். கிரி என நினைமின் கீழ்மை செய்யாதே, இழிவான செயல்களை செய்யாதே. இது என்னன்னா, ஓரளவுக்கு பார்த்தோம்னா இந்த இடத்துல இன்னொன்று சொன்னதோட அப்படி இருந்து சில விஷயங்களை வந்து 99% நம்பி சொன்னால் கூட சில விஷயங்கள் நான் வந்து கொஞ்சம் வெளியே சொல்லுறதா நம்ம மனசு தோணே சொல்ல வருது. இளமைன்னு ஆட்சி உடனே என்ன செய்யறாருன்னா, த்ரூஅவுட் இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இளமையில் வலிமை இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும், ஞானம் கூட வந்துடும், படிப்பெல்லாம் வந்துடும், ஞானம் வந்துடும். அதெல்லாம் வச்சுட்டு வேறு விஷயங்களுக்கு போகாது. கீழ்மை செய்யாதே, இழிவனை செய்யாதே. கிரிய நினைமின், இது நல்ல உபாயம், நம்ம இளமையாக இருப்போம் அப்படின்னு நினைக்காது. உரிய மாதிரி வெண்ணெய் உண்டவன் கோயில் மறியொடி பணி சேர் மாலின் சோலை அப்படின்ற. மறியொடி பணி சேர்னா அந்த மான் கூட்டங்கள்லாம் தான் குட்டிகளோடு சுற்றின்னு இருக்காங்க. மறியொடி பணி சேர் மாலின் சோலை நெறிப்பட வழியில் சொல்வது அதுவே நினைவது நிலைமை. அந்த வழியில் போகிறோமே, அந்த வழி நினைச்சாலே அதுவே உங்களுக்கு நல்லது, அதுவே நல்லது. மலை சேரும் நல்லது. மலையில் இருக்கிற வழியை நீங்கள் நினைக்கிறீங்களே, அது நினைவே உங்களுக்கு நல்லது அப்படின்றது. அப்படிப்பட்ட அதனால்
இந்த 10 பாசனம்னா ஓரளவுக்கு இது வந்து இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பூராமே. இல்லை இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஆழ்ந்த விஷயங்களில் விருப்பத்தை செலுத்தாமல் உரியிலே பொருந்திய வெண்ணெய் உண்டவன் வாழும் கோயில், குட்டியுடன் பெண்மான் சேர்ந்து வாழும் மாலினி சோலைக்கு செல்லும் வழியிலே பொருந்தும்படி நினைத்தலே நலமாகும். அதனால் இவ்வாறு நினைத்தலே நல்விறகு நினையுங்கள். திருமலைக்கு செல்லும் வழியினை சிந்தை செய்யும் இதுவே இவ்வாத்மாவுக்கு நல்லது அப்படின்னு நம்மளே சாமி சொல்றாரு. அதில் அத்தை நினைக்கும் அதுவே விலட்சணம், அது ஒழிந்தவை எல்லாம் பொல்லாதவை என்பார், அதுவே நினைவது நலமே என்கிறார். அப்புறம் இதில் 8வது பாசுரத்திலே வலம் செய்து, இந்த 3வது வரி 2வது, அதாவது நாமும் இவர்களுடன் கூட அங்கே அனுகூலமான தொழில்களை செய்து அப்படின்னு. அதாவது அந்த இடத்துல வலம் வரும்பொழுது நமக்கு என்னென்ன தெரியுமோ அந்த சின்ன சின்ன கைங்கரியங்கள் செய்கிறதோ அல்லது என்ன மந்திரம் செய்வோ சொல்லிட்டு அது மாதிரி அங்கே இருக்கணும். அப்போ ஒரு கேள்வி அமைஞ்சுது. என்ன கேள்வின்னா, நஞ்சியரை பற்றி கேள்வி கேட்டான். நஞ்சியர்னா நம் பிள்ளைக்கே ஆச்சாரி தருங்க. அப்படியானால் பிரபன்னர்கள் பலம் செய்யலாமோ? இது முக்கியமான கேள்வி. நம்ம ஃபிலாசபியில் வைஷ்ணவ கொள்கையில் இது முக்கியமான. பிரபன்னர்கள் பெருமாள் சுற்றி வரலாமா, பலம் செய்யலாமா, பிரதர்ஷனம் பண்ணலாமா? பிரபன்னர்னா சன்னாதி அடைஞ்சாச்சு, நம்மளாம் சன்னாதி அடையிறோம். பெருமாள் நம்ம சேவிச்சோம்னா, இப்போ நான் என்ன சொன்ன பாருங்க, தனக்கே என்னை கொள்ளும்பியை விட்டுற வேண்டியதான். நீங்கள் தான் என்ன செஞ்சுங்க, சுற்றி வந்து நம்ம பிரதர்ஷனம் பண்ணி பிரார்த்தனைலாம் பண்ணுறது, தரிசனம் பண்ணுறது பிரார்த்தனை பண்ணுறது. இதுக்காக பிரபன்னர் வலம் செய்யலாமோ? வலம் செய்தல் உபாய கோடிகள் சேராதோ? புரியுது அவருக்கு? உபாய கோடி அசுமச்சி அடிக்கடி சொல்லுவார், உபாய கோடிகள் சேராதோ? உபாய கோடின்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து உபாயம் இல்லாமல் எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு விட்டுருது. உபாயம்னா நம்ம இப்படி செய்தால் அப்படி கொடுப்பான் பகவான் அப்படி நினைக்கிறது. இப்படி பிரதர்ஷனம் பண்ணாக்கா நான் பகவானுக்கு கொடுப்பான் அப்படின்னு தான் பிரதர்ஷனமே பண்ணுறான் வலம் செய்து அப்படின்னு. நஞ்சியரை பற்றி நஞ்சியர் கேட்குறான். இந்த மாதிரி வலம் செய்து பெருமாள் சுற்றி வர சொல்கிற எதிராக அப்படி வந்து பிரபன்னர்கள் சரணாகதி அடைந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள், பெருமாள் சரணாகதி ஸ்ரீவைஷ்ணவர்கள் பிரதர்ஷனம் பண்ணலாமா? அது வந்து உபாய கோயில் சேராதா? அதாவது ஏதோ ஒரு சாதனை பண்ணி பெருமாள் அடையாத மாதிரி ஆயிடாதா? அதுக்கு அவர் சொல்கிறார் ரஞ்சியை, பிள்ளை திருநறையூர் அரையரும் பட்டரும் 2 பேர் அந்த காட்டில். பட்டர் பிள்ளை திருநறையூர் அரையரும் திருந்தார். பட்டர்னா குலத்தாளுடைய பிள்ளை. அதெல்லாம் அப்போ இருந்த பூர்வாச்சாரியர்கள்லாம் 200 வருஷம் ராமானுஜர்லேருந்து அப்போ 200 டீஸ்னவெல்லாம் பர்த் டெத்து அப்படியே பெருமாளுக்காக வைஷ்ணவத்துக்காகவே தங்கள் லைஃபையே ஸ்பெண்ட் பண்ணுவாள். அவளுக்கு ஒன்றும் மானியமும் கிடையாது, பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவள் தேவட் ஆஃப் எனிதிங் எல்ஸ். அப்படி தான் வைஷ்ணவம் வளர்ந்தது. ராமானுஜர்லாம் விதை போட்டு போனவங்களும் வளர்த்தவங்களாம் வளரும். அதில் பிள்ளைகள் திருநறையூர் அரையரும் பட்டரும் பிரதர்ஷனம் பண்ணும்போது பின்னே சேவித்து கொண்டு போனேன். நஞ்சியை சொல்கிறேன். அவள் பின்னாலே நான் போவேன். அவன் 2 பேர் போச்சேன். பட்டருக்கு அப்புறம் நஞ்சியில் வந்தார். பட்டர் அவன் போவேன், நான் பின்னாலேயே வளம் வருவேன். அல்லாதார்னா பிரபன்னர் அல்லாதார். அதாவது நீ எவ்வளோ பேர் பெருமாள் சுற்றி வரல, எவ்வளோ சுற்றி பிரதர்ஷனம் வரல,
சாதனத்தை கருதி வலம் செய்பவர்கள். ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கணும், இது வேணும் அது வேணும் கேட்குறாள். அப்படி வலம் வராள். அவள் கடும் குதிரை போல் வரும்போது கவிஞா நீ ஏன் தெரியுமா உங்களுக்கு கவிஞா கேட்க தெரியுமா? எனக்கு கான்ட்ரவர்சி திருவள்ளிக்கணி கோயிலில் கடும் குதிரை போல் ஏன்னா தரிசனம் வரும்போது நாம் நிறைய பேர் போச்சு வேகமாக போவோம், ஓடுவா, மெதுவாக போவோம், பல விதமாக இருக்குல்ல. நம்ம சம்பிரதாயப்படி மெதுவாக தான் போவோம், பிரதர்ஷனம் பண்ணிச்ச மெதுவாக தான் போவோம். அது பல பேர் தெரியலைங்க. இப்படி ஜாகிங் பண்ணிருப்பா கோயிலுக்கு. எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கு. ஏன் மிடிச்சும் போவா, தள்ளி போகிறா, சின்ன சின்ன இடமா இருக்கும்ல, அதை தெரிய மாட்டேங்குது, வேகமாக போடுவாள். அதை இப்போ தான் அது வாசியில் இந்த நம்பிக்கை சொல்கிறார். கடுங்குதிரை போல் வரும்போது பிரதர்ஷனம் பண்ணிச்சேன். யார்? பிரபன்னர் அல்லாதார சாதனத்தை கருதி வலம் வருபவர்கள் இதை கேட்டு அவெல்லாம் தான் கடுங்குதிரை போல் வரும்போது இவர்கள் யார்? பட்டரும் திருநறை அறையிறோம் எனக்கு என்ன போயிட்டு இருந்தா இவன் என்ன பண்ணான்னா இவர்கள் திருக்கோபுரங்களையும் திருமாளிகைகளையும் கண்களாலே பருகுவாரை போல் பார்த்து கொண்டு வந்தார்கள். சாதனைக்கு சாதனம் கொண்டு போலவா தரிசனம் பண்ணிச்ச அந்த கோபுரங்கள், அந்த திருமாளிகைகள், அந்த அழகு கட்டப்பட்டது, அதை பருகிறாப்ப அனுபவிச்சுட்டு போனார் ஒழிய ஒரு சாதனைக்காக போகிறவா கிடையாது. பிரதர்ஷனம் போகலாம், ஆனால் பிரதர்ஷனம் போச்ச நீங்கள் அப்படி போகலாம ஒழிய எனக்கு இது கொடு அதை கொடு அதை கொடுன்னு பிரதர்ஷனம் வரால, அது தப்பு. ஏன்னா இதில் எதுக்காக இது சொல்கிறேன்னா 99% உங்களுக்கு தெரியும். சுற்றி வரைச்ச இதாக பிரார்த்தனை பண்ணி தான் போவோம். அது கூட அது இருந்தால் அதனால் குதிரை போல போகிறவங்களாம் பிரார்த்தனை அதாவது வேகமாக போனாங்க. பெருமாள் வேகமாக புதுவாக நினச்சிட்டு இருக்கான். இவர்கள் திருக்கோபுரங்களையும் திருமாளிகளையும் கண்களாலே பரிவாரிப்பர் பார்த்து வந்தார்கள். அதாவது பிராபியத்துவம் தெளிவாம், சாதனம் கருதி அன்று என்பது வெளிப்படை. அதாவது என்ன கவனிங்க, அந்த பிள்ளை நிறைவு அறையிறோம், பிள்ளை திருநறை அறையிறோம் பட்டிருக்கோம். பிராபியத்துவம், இது பிராபியத்துவம், இதெல்லாம் பிராபியத்துவம். we have reached the goal, ultimate. அப்படியே அவளுக்கு தெளிவாக மைண்டில் தெரியும். அதுக்கப்புறம் இதை கொடு அதை கொடு அதெல்லாம் அதுக்காக இடம் கிடையாது. இந்த இடம் சுற்றுற இடம் அது கிடையாது. அதை அவள் தெளிவார். சாதனம் கருதி அன்று என்பது வெளிப்படை என்று நஞ்சியரை அருளி செய்தார். இது நஞ்சியருடைய வாக்கு, நம்பியுடைய குருவுடைய வாக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் பிரதர்ஷனம் பண்ணுறதுடைய பிலாசபியில் ரொம்பலாம் ஞாபகம் வச்சுக்கணும். நாளும் வருவதில் வழக்கே, அதுக்கு அர்த்தம் நித்தியர்களின் யாத்திரையே தனக்கு யாத்திரையானால் பின்னை மறுதல் கூடாது, இதுவே வழக்கு. நித்தியர்களை போன்று கைங்கரியமே நமக்கு இருக்கணும். நித்தியர்கள் கேட்டாக்கா பெருமாள் கேட்கறதில்ல, அவளுக்கு கைங்கரியம் தான் எல்லாமே. பெருமாள் கைங்கரியம் மட்டும்தான் நிச்சயர்களுக்கு. நிச்சயம்னா உனக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கருடாழ்வான் ஆதிசேஷன் வரலாம். அவளுக்கு கைங்கரியமே தாரக போஷக போக்கியமானால் வேறு பயன்களுடைய ஆசைக்கும் அதன் மூலம் உண்டாகும் சாதன புத்திக்கும் காரணமே இல்லை. அதை போல தான் நாம் இருக்கணும் அப்படின்ற மருதுல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் என்று நாளும் மருதுல் வழக்கே அப்படிங்கிறது. மருதுலன்னா திரும்பி வராது அப்படின்றது. இந்த பாசத்தில் இந்த பாசம் வழக்கில் நினைமின் வல்வினை முழுகாது அழக்குடியட்டான். அழக்குடியட்டான்றது பேச்சியாகிற பெண்ணை, அதாவது பூதனையை குழந்தையா இருந்துச்சு கிருஷ்ணனை கொண்டார் இல்லையா, ஒரு வேஷம் கொடுத்து கொண்டு வந்தாள் பார்க்க குதிச்சு. அவள் பெண்ணை முடித்த அந்த பகவான் அமர்கின்ற பெருங்கோயில் அழக்குடியட்டான் அமர் பெருங்கோயில். மழக்களிற்று இனம் சேர் மாதவின் சோலை. அது யானைகள், இளம் யானைகள் கூட்டமாக இருக்கிற திருமாலின் சோலை. தொழ கருதுவதே துணிவது சூதே அப்படின்னு. சூதே என்ன சிறந்த உபாயம் அர்த்தம். அங்கே போய் அந்த மலையை அந்த திருமாலின் சோலையை தொழுவதே சிறந்த உபாயம்
வேறு உபாயம்லாம் நினைக்காத போகிறீங்க. விளக்கிய நினைமின், அதாவது இந்த உபதேசத்தை நியாயமென்று கொள்ளுங்கோள். விளக்கிய நினைமின், வல்வினை முழுகாது கொடிய பாவங்களிலே அழுதாமல், பாவங்கள்லாம் போகாமல் இங்கே போய் பூதனையை கொண்டு அந்த பெருமாள் இருக்கிற கோயிலில் போய் பெருமாளை வணங்குங்கோ. அதுதான் சிறந்த உபாயம். அதுக்கு கொடிய பாவங்களில் முழுகாமல் பேயான பெண்ணை அழித்தவன் பிறந்தருளியிருக்கிற கோயில், இளமையான யானை கூட்டங்கள் சேர்ந்திருக்கும் திருமாலின் சொல்லை தர வேண்டும் என்று கருதுவதை துணிதலை வெற்றிக்கு காரணம். இதுவே முறை என்னின் அப்படின்றார். அழன் கொடி, அழக்கொடி, அதாவது அழன்ற பிணம், கொடி பெண்ணுக்கு பிணமாக்கிட்டான். திருமலையை தொழுவோம் என்று அறுதியிட்டு நினைக்கவே அமையும் வெற்றிக்கு காரணம் என்றோம். இதில் நான் சொல்கிற இதுவே முறை என்று புத்தி பண்ணுங்கோள். உங்களால் போக்கிக்கொள்ள ஒன்னாத மகாபாபங்களை போக்க வேண்டி இருந்தீர்களானால், பாவங்கள்லாம் போக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா வல்வினை முழுகாது அங்கே போகும். அழக்கொடி கட்டான்னு நான் சொன்னேன், இப்போ பூதனை பற்றி சொன்னேன். அப்புறம் மழக்கழிட்டு சூதே, இள ஆசைக்கன்றுகள் பாருங்க. இங்கே முன்ன இளம் மான் கூட்டங்கள்னார், இங்கே இளம் யானை கூட்டங்கள். ஏன்னா இளமைன்னு வரதால அங்கே இருக்கிற யானை கூட்டங்கள் இளமை யானை கூட்டங்கள்னு சொல்கிறார். அதுக்கு முன்னே இளம் மான் கூட்டங்கள்னு சொன்னார். ஆனால் எல்லாமே இளமை ஆக்கிறார். அங்கே இளம் ஆசைக்கன்றுகள் இளமீனமாக சேர்ந்துள்ள திருமலையை வர வேண்டும். அவளாலே திருமலை சேர்ந்திருக்காளே, நீங்கள் ஏன் போகக்கூடாது எனும் எண்ணத்தில் துணிவதே இவ்வாத்மாவுக்கு வெற்றிக்கு காரணம். எல்லா இலக்கணங்களும் நிறைந்திருப்பதோர் யானை நின்ற இடத்திற்கு 1000 யானைகள் வந்து சேரும் மாதிரியில் மழக்கழிப்பிலும் சேருங்கிறார். அதாவது ஒரு யானை வந்தாலே மழை எல்லா யானைகளும் சேர்ந்துருமோ, அது மாதிரி யானையுடைய ஒரு வழக்கம். அதனால் அந்த இடத்துல சேர்க்கின்றேன். அதுவே எல்லாமே சேர்ந்துலாம் இடங்களும் இளமையாக சேர்றது. நீங்கள் இளமையாக அடிச்சு போய் சேவிங்கோ அப்படிங்கிறார் 9வது பாசம். அடுத்து 10வது பாசம். இது கொஞ்சம் முக்கியமான பாசம். அதாவது இந்த 8வது பாசனம், 3வது பாசனம், அடுத்து 10வது பாசனம் ஒரு சின்ன முக்கியத்துவம் இருக்குது. அதை நான் சொல்லிடுறேன். இப்போ வாய்ச்சி சொல்கிறேன். சூது என்று களவும் சூதும் செய்யாதே, வேதமுன் விரித்தான் விரும்பிய கோயில், மாதுரு மயில்சேர் மாதுரு சோலை, ஓது அவிழ் மலையே புகுவது பொருளே அப்படிங்கிறார். சூது என்று இதான் உபாயம். சூதுன்னா உபாயம்னு அர்த்தம் உண்டு. இதான் உபாயம், மெத்தட். அதாவது பணம் சம்பாதிக்கிறது சுலபமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு களவும் சூதும் செய்யாதே. இது ரெண்டும் பஞ்சமா பாதங்கள் இருக்குது. 5 பாதம் சொல்லுவாங்க சாஸ்திரம். அதாவது இது ரெண்டும் பெரிய பாதங்கள். களவு ஒருத்தருக்கு தெரியாமல் திருடுறது, சூது தெரிஞ்சே திருடுறது. ரெண்டும் வித்தியாசம். தெரிஞ்சே விடுங்கிறது சூது, தெரியாமல் இருக்கிறது களவு. இது ரெண்டும் பஞ்சமா பாதங்கள். ரெண்டும் செய்யாதே அப்படின்னு சொல்கிறது. வேற கொஞ்சம் இளைஞர்களை பார்த்து இது உபாயம், நல்ல உபாயம் செய்யாதே அப்படிங்கிறது. ஆச்சா மீதியெல்லாம் சாதாரணம். வேதமுன் விரித்தால் விரும்பிய கோயில், மாதுரு மகிழ்ச்சியில் மாதிரி சரி பொது அபிமலையை புகுது பொருளை. ஆனால் அதில் ஒரு சுவாமிய சப்தம் இருக்குது. சுவாமிய சப்தம் அதாவது சூதன்று களவும் சூதம் செய்யாதேக்கு இன்னொரு முக்கியமான அர்த்தம் இருக்குது. அது அன்னங்கராச்சாரிய சுவாமி இதே அந்த வசனம் மாத்திரம் வாசிக்கிறது. அது 2வது கொடிய பாவங்களில் முதல்ல இதில் வாசிக்கிற பாவங்களில் முழுகாமல் வெற்றியை நினைத்து சூதையும் கலவையும் செய்யாமல் முற்காலத்தில் வேதங்களை விரித்து கூறிய இறைவன் விரும்பி வசிக்கிற கோயில், பெண்மேல்களுடன் கூடிய ஆண்மைகள் வசிக்கிற மாலின் சோலையில் இருக்கிற அரும்புகள் மறைகின்ற திருமலையில் சேர்ந்ததே பேராகுமே அப்படின்றார். முதலில் சார்பு சதிரே என்று தொடங்கி முடிவில் புகுவது பொருளே என்று முடிப்பதனால் சதிர் பொருள் என்ற இரண்டரையும் பேச்சினை குறிக்கும் சொற்களாக கருத வேண்டும். இந்த அவதாரியை அருளி செய்கிறார் பலபடியால் என காட்டுகிறார். பலபடியாலும் திருமலையே மிக உயர்ந்த பேரு என்று தொடங்கி அப்படின்னா இந்த இடத்துல சூது என்று களவும் சூதும் செய்யாதே, நமக்கு நல்ல வாய்ப்பாக இருந்தது என்று சூதும் களவும் செய்யாமல் நூல்கள் செய்தல் ஆகாது என்று இவ்விரண்டையும் நூல்கள்னா வேதங்கள், சூதும் களவும் செய்தல் ஆகாது, பஞ்சபாதங்கள் செய்தல் ஆகாது
என்று இவரெண்டையும் ஒதுக்கி விலக்கி வைத்திருந்தால் சூதுக்கலாம் செய்யாது சொன்னதால அது செய்யாதுங்க அப்படிங்கிறது. ஆனால் உள்ளர்த்தம் களவுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, சூதுக்கு அர்த்தம் உண்டு. இதுலேயும் கொஞ்சம் சுருக்கமாக போட்டிருக்கார். பட் இது அன்னகராஜ சுவாமி அந்த வாக்கியம் அந்த அது கொஞ்சம் அழகாக இருக்குது. ஆகவே அதை வாசிக்கிறேன். அதே அப்படி இருக்கிறார். இனி களவாவது முதல் அர்த்தம் நான் சொல்லிட்டேன், சாதாரண அர்த்தம். உள்ளர்த்தம் அதாவது சுவாபதேசம். இனி களவாவது, களவுன்னு என்ன அர்த்தம்னா சம்ஸ்கிருதம் சொல்லிட்டு, பண்டே உன் தொண்டாம் பல உயிரை என்னதென்று கொண்டேனை கல்வன் என்று கூறாதே. நான் முன்ன சொல்லிக்கோங்க, இந்த ஆத்மாவை என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொன்னால் நான் ஒரு திருடன். அதுக்கு ரொம்ப அருமையான எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறது ஏழாவது தேசிகன் தான். என்ன சொல்லுவார், நான் அபராத சக்கரவர்த்தி. அபராதம்னா தவறு செய்கிறேன், பாவம் செய்கிறேன். பாவம் செய்கிறவங்களே நான் தான் எம்பரர், நான் தான் ஒஸ்ட்டு பாவம் செய்கிறேன் அப்படின்றது தேசிகன் ரொம்ப அழகாக அபராத சக்கரவர்த்தி. அதாவது ஏன்னா ஆத்மா பகவானுடைய ஆத்மா, என் ஆத்மா இல்லை, அவருடைய பொருள் நான் அர்த்தி வச்சுருக்கேன். இது என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொன்ன பாரு, ஒஸ்ட்டு திருடணும், ஒஸ்ட்டு பாவி. அதனால் அதுவே பெரிய திருட்டு களவு. அந்த அர்த்தத்தில் தான் இங்கே வரும். என்னன்னா எம்பெருமானுக்கு சேஷப்பட்டதான ஆத்மவஸ்துவை என்று சொல்கிறப்பயே, எம்பெருமானுக்கு சேஷப்பட்டதான ஆத்மவஸ்துவை, எம்பெருமானுக்கு அடிமையான இந்த ஆத்மவஸ்துவை தன்னது என்று இருக்கை என்று நினைக்கிறது. அதுக்கு ராவணனுக்கும் ராமருக்கும் சண்டை வந்த மாதிரி ராமாயணத்தில் வரும். என்ன வார்த்தை கேட்டு வார்த்தை வந்துருக்கு. பட் என்ன அர்த்தம்னா, ராவணன் என் உயிர் அப்படின்பா, ஒன்றில்லை அது ஏன் உயிர்ன்றார் பகவான். ராமர் பகவான் தானே. உயிர் உன் உயிர் எண்ணுது, ஏன்னா எனக்கு அடிமை அந்த உயிர். இல்லை அது எண்ணுது. அதுதான் அகங்காரம். அகங்காரம் எங்கே ஆரம்பிக்குதுனாக்கா, என்னுடைய ஆத்மா எழுந்து நினச்சாதான் அகங்காரம் ஆரம்பிக்குது. அதில் ஆத்மா உட்பட்ட மற்ற எல்லா பொருளும் எல்லாம் எண்ணி நினச்சின்னு காட்டுறது. ஆத்மாவே எண்ணி கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல எம்பெருமானுக்கு சேஷப்பட்ட அடிமையாப்பட்ட அந்த ஆத்ம வஸ்துவை தன்னது என்று இருக்கை. அதாவது விவேகியாயிருப்பவன் ஒருவன் ஈஸ்வர சேஷமான ஆத்மா உண்டு, சர்வசேஷியான ஈஸ்வரன் உண்டு, புண்ணிய பாப வகுப்பு உண்டு, பரலோகம் உண்டு, ஆஸ்திகனா சொல்லுவான், இதெல்லாம் உண்டு 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 சொல்லுவான் என்று இப்படி நூல் பொருள்களை, நூல்னா வேதம், வேதத்தின் பொருள்களை எடுத்துரைத்தால் நாஸ்திகன் நான் சொல்கிறான், மாயச்சொற்களாலே இவை ஒன்றுமில்லை என்று அவன்தானே கையெழுத்திடும்படி அவனை மயக்கி மிக்க நாஸ்திகனாக்கி தன் வகுப்பில் இணக்கிக் கொள்கை. அதுதான் சூது. ஆத்மா எளிதி நினைக்கிறது களவு. நாஸ்திகன் இதெல்லாம் ஒன்றும் இல்லை பொய்ப்பான்னு சொல்லி ஆஸ்திகன்லாம் நாஸ்திகன் ஆக்கிடணும், அது சூது. இந்த இடத்துல உள்ள அர்த்தம். ஒருவன் ஆத்மாவை தன்னுறுதியை நினைத்தானால் அது களவு செய்யலாம் இருக்கும். அது களவு செய்யக்கூடாது. ஆத்மா பகவானுக்கு அடிமை நினைக்கணும். பகவானுக்கு எந்த ஒருவன் ஒரு ஆஸ்திகனை நாஸ்திகனாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறானோ, இது பொய்ப்பா, இலக்கணப்பா, எல்லாம் தப்புப்பா, புராணம்பா, நம்பாதப்பா, ராமாயணம் கிடையாது, தீமாயணம், இப்படி எவ்வளோ சொல்கிறார் இல்லையா, இது நாஸ்திகவாதம் தான் செய்கிறான். இப்படி செய்யலாம் அதுக்கு தான் சூதுன்னு பேர். சூழ்ச்சி பண்ணி அப்படியே ஏமாற்றி அவனை கன்வெர்ட் பண்ணுறது மற்றொரு நிர்வாகம். இதை இந்த அர்த்தம்தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. யார் அனகாட்சி சொல்கிறாங்க, இவை ஒன்றுமில்லை என்று அவன் தானே கேட்டு அவனை மயக்கி நாஸ்தியனாக்கி தன் வகுப்பில் இலக்கிக் கொள்ளுகை, நாஸ்தியனாக்கி ஆகிய இரண்டையும் செய்து கெட்டுப்போகாமல் என்பது மற்றொரு நிர்வாகம். இதை நிர்வாக பேதமாக கொள்ளாமல் சுவாபதேச பொருளாக கொள்ளலாம். டிஃப்ரென்ஸ் ஒப்பியும் கிடையாது, சுவாபதேச கொள்ளலாம் என்று சொல்கிறோம். ஆக சூது களவு இவைகளுக்கு இரண்டு அர்த்தங்களையும் நாம் பார்த்தோம். இதில் சுவாமி நம்பிள்ளை சுவாமியினுடைய வியாக்கியானத்தை சற்று பார்ப்போம்.
நமக்கு நல்ல வாய்ப்பாக இருந்தது என்று சூதும் களவும் செய்யாமல் நூல்கள்னா வேதங்கள் செய்தல் ஆகாது என்று இவ்விரண்டையும் விளக்குகின்றமையால் செய்யாதீர்கள். அல்லது நம்மளே சாமி சொல்லுவோம், களவாவது ஆத்மாவை திருடணும் என்கிறபடியே ஆத்மாவை திருடுதல் என்றும் களவுன்னா ஆத்மா திருடுதல் என்றும் சூதாவது சாத்விகனாய் பிரமாணிகளால் இருப்பவன் ஒருவன் சர்வேஸ்வரன் ரட்சகன் என்று நம்பியிருந்தால் காண்கிற சரீரத்துக்கு அப்பால் ஒரு ஈஸ்வரனாவது என்ன இருக்கிறது, ஆத்மாவது என்ன இருக்கிறது என்று காண கொள்ளை கொடுது மொத்தம் இதெல்லாம் நயா இருக்குது, ஆத்மா இதெல்லாம் ஈஸ்வரன்லாம் அப்படின்னு சொல்கிறான் பாரு. அப்படி அதை கொள்ளை அடிச்சு போடுறான், அவனுடைய அந்த ஆத்மாவை மாற்றி சொல்லி போடுறான். அது சூது அப்படின்னு இதே பாயிண்ட்டே இவர் வேறு மாதிரி சொல்கிறார். அப்புறம் வேதம் ஒன்று விரித்தான் விரும்பிய கோயில் இவை ஒருவருக்கு வாராதபடி வேதார்த்தத்தை விளக்கி விவரித்த கீதோபனிஷத்து, அதாவது கிருஷ்ணன் கீதோபனிஷத்து ஆச்சாரியன் பாடிய கோயில், கீதத்தை உபதேசித்த ஆச்சாரியன் கண்ணன் கிருஷ்ணன் வாழ்கின்ற கோயில் திருமாலின்னு சொல்கிறேன். போதை வழிமலையே புகுவது பொருளை கொடியும் தண்டும் சருகும் இடையிடையே பூவுமாக இருத்தல் அன்றி திருமலை தன்னை முட்டாக்கிட பூத்து கிடந்தலின் போதவிழ் மலை என்கிறார். திருமலையை கிட்டும் அதுவே இவ்வாத்மாவுக்கு பிரயோஜனமாய் முடிவது, அல்லாதவை எல்லாம் பயனற்ற காரியங்கள். பயனுள்ள செய்து பயனல்ல செய்து பயனுள்ள நீக்கின்றார். எது பயனுள்ளது? திருமலை இந்த திருமாலின் சோலையை கிட்டுவது, திருமாலின் சோலையை அடைவது, திருமாலின் சோலையை வழிபடுவது, அதுதான் பயனுள்ளது. மற்ற எல்லாமே பயனற்ற காரியங்கள் அப்படி முடிச்சுடுறார். அப்படியே 10% முடிச்சிடுறார். மீதி எல்லாம் எது பயனுள்ளான்னு கேட்காதுங்க, இதுதான் பயனுள்ளது, மீதி எல்லாம் கிடையாது, ஒரே அடி அடிச்சிடுறார். ஏன்னா அது என்ன காரணம் அவசியம்? ஏன்னா இது பிராப்பியம். தி அல்டிமேட் கோல் இஸ் வாட் ஸ்ரீவைகுண்ட மோட்சம்ன்றமே, இதுதான் நம்ம மோட்சம், கண்டுக்கிறத மோட்சம். இங்கே ஏன்டா நிச்சயர்களுக்கு அங்கே நான் போகிறோம், நிச்சயர்கள் தினம் இங்கே அவன் சேவிக்கிறாள் மலையில், அதனால் இதுதான் நம்ம மோட்சம். அதுதான் திருப்பதிக்கு ஆழ்கை கொண்டு வரும், அவ்வளோ ஆழ்கை பண்ணார் பின்னால் வரப்போகுது. இங்கே அது மாதிரி வருது. அப்புறம் 11வது பாசம் பலன். பொருளின்றி இவ்வுலகம் படைத்தவன் புகழ்மேல் பிரயோஜனம் என்று இவ்வுலகம் படைத்தவன், இது பிரயோஜனப்படும் அப்படின்னு உலகம் படைத்தவன் திருக்கல்யாண குணங்களை, அதாவது புகழ் மேல திருக்கல்யாண குணம் மருள் வன்குள் சுலகோபன் திருக்குறள் ஒரு 1010 அருளுடைய வந்தால் அனைவிக்கும் முடித்தே, அனைவிக்கும் சேர்க்கும் முடித்தே சம்சார பந்தங்களை நீக்கி பகவானுடைய அருளால் அவன் திருவடிகளை தாள்னா திருவடிகளை சேர்க்கும் அப்படின்னு முடிக்கிறார். அதான் அதில் பலன். அதுக்கு பயன்படும் என்று உலகத்தை படைத்தவனுடைய நற்குணங்கள் விஷயமாக மயக்கம் இல்லாத திருக்குறுகூரில் அவதரித்த ஸ்ரீ சடகோபரால் ஆத்மாக்கள் ஞானத்தை கொள்ளும்படியாக அருளப்பட்ட 10 பாசங்களும் பாவங்களை அழித்து அருட்கடலான இறைவன் திருவடிகளை சேர்ப்பிக்கும். முடிவில் இத்திருவாய்மொழி கற்றாரை இத்திருவாய்மொழி பிறப்பினை போக்கி அழகர் திருவடிகளை சேர்த்துவிடும். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருப்பார் நான் நினைக்கிறேன். பயன்படும் என்று உலகங்களை உண்டாக்கி இறைவனுடைய கல்யாண குணங்களின் விஷயமாக அறிவின் மீன் வாசனையும் இல்லாத ஆழ்வார் அழி செய்யப்பட்ட 1000 இவற்றை உண்டாக்கி உடல் உறுப்புகளை கொடுத்து, இந்த உலகங்களை உண்டாக்கி உடல் உறுப்புகளை கொடுத்து விட்டால் கொடுத்த உறுப்புகளை கொண்டு
ஐம்புல இன்பங்களில் ஆசை உடையராய் கைகழிய புக்கால் நம் நினைவு தப்பியதன்றோ என்று நெகிழ்ந்து கை வாங்குகையே அன்றி ஒரு நாள் அல்ல ஒரு நாளாகிலும் பயன்படாதோ என்று பலகாலம் படைப்பவனாதலின் பொருள் என்று இவ்வுலகம் படைத்தவன் என்கிறார். இந்த பொருளின்றி உலகம் படைத்தவனுக்கு அர்த்தம் என்ன அழகாக அமைச்சிருக்காங்க. பகவான் படைக்கச்ச சரி ஜனங்களுக்கு இந்த உலகம் எல்லாம் எப்போ ஒரு நாள் பயன்படாதா அப்படின்னு மீண்டும் மீண்டும் உலகத்தை படைக்கிறான். 3 மணி படைக்கிறான் அவர் படைக்கிறான் என்று அப்படி படைத்து அந்த உலகத்தை பற்றி பாடிய ஆழ்வான். அப்புறம் அருளை உடையவன் திருவிழிலே சேர்த்துவிடும். அருளை கொண்டே பரம்பரை நிரூபிக்க வேண்டியிருப்பதால் அருளை உடையவன் என்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா அருளுடையவன் தான் அப்படின்னு ஒரு பாருங்க. அது ஏன்னா என்ன கவனம் நீங்கள் எனக்கு என்ன நீங்கள் மறந்துக்கூடாதுன்னா நம்ம அது கட்டிவிடி பண்ணக்கூடாது. முதல் 10ல் 10வது ரூபாய் கடைசியில் என்ன முக்கியம்னா பகவானுக்கு என்னென்னோ சொல்லி வருவார் குணங்கள்லாம். ஆனால் பகவானுடைய திருவருள் தான் முக்கியம். திருவருள் இல்லைன்னா நம்ம என்ன தான் செஞ்சாலும் நடக்காது. நம்ம என்ன செய்யாட்டாலும் திருவருள் தான் நடக்கும். அதனால் பகவானுடைய திருவருளே நோக்கு அப்படின்னு பிடிக்காது. முதல் 10ல் 10வது ரூபாய் மொழியில் முடிக்கிற விஷயம் திருவருள். 10 ரூபாய் 10 பாசனமாக திருவருள் 10 வரும். ஆனால் கடைக்கு பாசம் திருவருள். அதே மாதிரி இங்கேயும் அருளையவன் தான். அதனால் அந்த அருளுடையவடைய திருவடிகள். அதனால் அவனுடைய அருள் தான் நமக்கு முக்கியமாக ஒழிய நம்ம செய்கிற என்ன விஷயமோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம 1000 செய்வோம், செய்ய மாட்டோம், செய்ய தவறுவோம், பாவம். முக்கியம் என்னன்னா அவருடைய அருள். அந்த அருள் தவிர ஒன்றுமே முடியாது. அதுக்கு பின்னால் ஒரு அருமையான பாசம் வரப்போகுது. நான் அந்த 4ஆம் 10லையும் 5ஆம் 10லையும் அவன் அருள் அல்லது அருள் அல்ல, அவன் அருள் அல்லது அருள் அல்ல. பகவானுடைய அருள் என்னவோ அதுதான் அருள் பேர். சப்போஸ் நீங்கள் ஒரு அருள் பண்ணி எனக்கு 1,00,000 ரூபாய் திறந்து வச்சுங்க, ஆஹா சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். நீங்கள் அருள்லேருந்து அருள் நினைக்காதுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 1,00,000 இந்த எனக்கு 1 நிமிஷம் சந்தோஷமாக இருக்கும். நாளைக்கு அதுவே எனக்கு என்னத்து மூலம் எனக்கு தெரியாது. என்னை எப்படின்னா அது மாறலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கூட போயிடலாம், இதாக ஆகிடலாம். ஆகவே எவ்வளோ பேர் ஒருத்தர் அருள் பண்ணி தான் இருக்கும். நம்ம உதவி செஞ்சுருக்கோம். அந்த உதவிகள்லாம் அருள் சொல்லக்கூடாது. நீங்கள்லாம் அவன் அருள் அருள் இல்லை, அருள்னா அவனுக்கு தான். நம்ம செய்கிற உதவிகள்லாம் அருள் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு தான் அது அர்த்தம். இல்லை அவனுடைய அதே முதல் 10 கடைசியை முடியாது, 2ஆம் 10 கடைசியிலையும் அருள் முடிக்கிறார். அப்புறம் முடித்து அது செய்யும் எடுத்து சம்சார சம்பந்தத்தை வாசனையில் போக்கு திருவிழை சேர்த்துவிடும். ஒரு ஞானலாபத்தை பண்ணி தந்து விடுதலே அன்றி அர்த்த கிரியாகாரியாய் பிரார்த்திக்க பண்ணுகின்ற பலனை கொடுக்கக்கூடியது இருக்குமாதிரியும் முடித்தே என்று சொல்லி தலை கட்டுகிறார் அப்படின்னு படிக்கிறார். ஆகவே ஆழ்வார் இந்த 10 பாசங்களிலும் திருமாலின் சோலையினுடைய பெருமையையும் அந்த மலையை நாம் சேருவதையும் வணங்குவதையும் விவரித்து, குறிப்பாக இளைஞர்கள் தங்களுடைய வலிமையை வீணாக்காமல் வலிமை இருக்கும்போதே இங்கே சேர வேண்டும் என்று அறிவுரை கொடுத்து, அதற்கு காரணம் எம்பெருமானின் அருள் கிடைக்கும் இடம் திருமாலின் சோலை என்று கூறி தடை கட்டுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜி. திரு. வெங்கடேஸ்வரன்.